ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெண்டு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பல வருடமாக பாத்ரூமில் போகாமல் இருக்கிற உப்புக்கரையை நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு நான் முதல்ல எடுத்துக்கிறது கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பு ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது கொஞ்சம் சில்வர் யானத்தில் நான் இந்த கல்லுப்பு வச்சுட்டேன், அதனால் அது கலர் மாறி போச்சு. ஸோ அதை வேஸ்ட்டாக கீழே போடாமல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சீக்காத்தூளும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த சீக்காத்தூள் வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு சீக்காத்தூளை அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இது நல்லா கலந்து வந்த பிறகு அதை நம்ம அந்த பேஷனோட மேல் மூடி இருக்கு இல்லைங்களா, அதில் ஊற்றி முதல்ல கழுவ போகிறோம். பாருங்கள் எவ்வளோ உப்பு கரை படிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை மாதிரி ஊற்றும்போது ஒரு ரியாக்ஷனும் இருந்துச்சு அந்த மூடியில். அது என்னன்றதுன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். ஆனால் இது நம்ம கலந்த இது ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. இதில் நம்ம கலந்த இந்த பொருள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே அந்த உப்பு கரையை நீக்கிடுச்சு. இது எப்படி நீக்கிச்சு அப்படின்னா, நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஏனத்தில் கொதிக்க ஹாட் வாட்டரை ஊற்றினா எப்படி அது மெல்ட் ஆகுமோ அந்த மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு லேயர் கோட்டிங் அப்படியே பிச்சிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் அதோடவே நிறுத்திட்டேன். இன்னொரு வாட்டி நான் வேறு எந்த லிக்விடும் போடல. பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே அழுத்தி தேய்ச்சோம்னா அந்த மூடி உடஞ்சிட போகுதுன்றதுக்காக விட்டுட்டேன். ஆனால் நம்மளுக்கு உள்ளே தானே கழுவணும். இப்போ பாருங்கள், இந்த மீதி இருக்கிற லிக்விடில் கொஞ்சமாக ஹார்பிக் சேர்த்துக்கிறேன். அந்த ஹார்பிக் எந்த அளவுக்கு அதில் பொங்கி வருது பாருங்கள். இதில் இருக்கிற ரொம்ப நாளாக போகாமல் இருக்க இந்த உப்பு கரையை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ இந்த லிக்விடை நல்லா மேலே ஊற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்பிக் வேணாலும், அது பொங்கி இருக்கிறதுனால நிறைய இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நான் கொஞ்சமாக இருந்தது போல இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஹார்பிக்கை மேலே ஊற்றிக்கிட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்தேன். இது மேலே கொஞ்சம் ஹார்பிக் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இதை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்க்கிறதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்னுக்காக சீக்கிரமாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது கூடவே நம்ம வாரத்துக்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூப்பராகவே இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன இருந்தால் பார்த்துடலாம். ரொம்ப அழுக்காக இருக்கிற சீப்பை குயிக்காக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டிப்பு. கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம். கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ஷாம்பு அதில் கலந்துக்கிட்டு அதில் ஒரு தட்டில் இந்த சீப்பெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டேன். இந்த சீப்பெல்லாம் ஒரு 2 நிமிஷம் அதில் ஊறின உடனேவே அந்த தண்ணியிலேயே பாதி அழுக்கு வந்துடுச்சு. இதில் டிஷ்வாஷ் லிக்விட்லாம் போடலாம், ஆனால் அது ஒரு சிலது நம்மளோட ஹேருக்கு ஒத்துக்காது. அதனால தான் நான் மைல்டாக இருக்கிற இந்த ஷாம்புவே போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தோம்னாலே அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்துடுச்சு. ஒருத்தர் யூஸ் பண்ணுற சீப்பை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நம்மளுக்கு நிறைய பாதிப்பு வரும். ஏர்ஃபால் வர்றதுக்கு காரணமே அதுதான். பொடுகு, பேனு எல்லாமே ஒருத்தர் சீப்பை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறதுனால வர்றது தான். அதனால் அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக ஒரு சீப்பு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் சீப்பு அழுக்காயிடுச்சு, தலையில் அழுக்கு இருக்குது, இல்லை தலை குளித்தோம்னாலே நம்ம சீப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம வெளியில் போனால் கூட அடுத்தவங்க சீப்பை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே நம்மளோட ஹேண்ட்பேக்கில் ஒரு சீப்பு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க முடியில் இருக்கிற அந்த அழுக்காகட்டும் இல்லை பொடுகாகட்டும் நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்கும். அதனால் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வாரத்துக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி சீப்புகளை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எல்லாம் எப்படி சீப்பை க்ளீன் பண்ணுவீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக சீப்புங்களை க்ளீன் பண்ணிட்டோம்.
உப்பு கரையையும் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.